சிவப்பு கூன்வண்டுக்கான பொறி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அதில் பொரியில் எதாவது விழுந்திருக்கா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். கடந்த 10 நாளாக ஒரே மழைங்க, சாரல் மழை, பெரிய மழைன்ட்டு சொல்ல முடியாது. 10 நிமிஷம் பெய்யுறது, 2 மணி நேரம் கேப் விடுறதுங்க. இந்த மாதிரி ஒரு 4 வாட்டி ஒரு நாளைக்கு பெஞ்சுதுங்க. அதனால் காடு ஃபுல்லாக மருந்தடிச்சு விட்ருந்தாலும் மறுபடியும் எல்லாம் பூடு முளைச்சி வந்தாச்சு. என்னதான் இந்த மாதிரி மழை பெஞ்சாலும் நமக்கு அதிகபட்சமாக ஒரு உலக மழையாவது பெஞ்சால் தான் நமக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயரமுங்க. இந்த சும்மா கொசு மலைக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக ஒன்றும் தண்ணியே ஏறலைங்க எங்கள் ஏரியாவில். அடுத்த வருஷம் வெயில் காலத்துலலாம் தண்ணிக்காக என்ன பண்ண போகிறேன்னே இப்போ நினச்சாலே பயமாக இருக்குது. எப்படின்னா 4 மாதம் இருக்குங்க மழை காலம் முடியறக்கு. அதுக்குள்ளே பார்ப்போம், நல்லபடிக்கு நடக்கும்னு நம்புவோம். பொறி வச்சுட்டு போய் ஒரு 4 நாள் ஆச்சுங்க. சரி, நம்ம பொரியில் எதாவது விழுந்திருக்கான்னு இப்போ தான் நானும் வந்து பார்க்குறேன். இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக கீறி விட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நான் வந்து அது யூஸ்லெஸ்ன்னு நினச்சேங்க. ஆனால் அதோட பர்பஸ் ஒன்று இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வண்டு வந்து சைடில் பக்கெட்டில் வந்து உட்காரும்போது ஸ்லிப்பரியாக இருந்துச்சுன்னா கீழே விழுந்துடும். அது ஒரு க்ரிப் கொடுக்கறதுக்காக அவங்க அப்படி பண்ணி விட்டுருக்காங்க. ஆஹா, 5 வண்டு விழுந்திருக்குங்க இந்த பொரியினால். நார்மலாக நான் இதை விட அதிகமாக தான் எதிர்பார்த்தேன். பட் 5 வண்டு விழுந்திருக்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை விட்டுது. ஏன்னா பொறி வந்து வேலை செய்யுது அப்படின்ட்டு. சிவப்பு கூன்வண்டு மட்டும்தான் விழுந்திருக்கு, வேறு எந்த விதமான பூச்சியும் உள்ளே இல்லைங்க. இந்த மருந்தோட வாசம் இருந்தாலும் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மோனோக்ரோட்டோபாஸ் நம்ம ஊற்றியிருந்தோம். அந்த வாசத்தை தாண்டி இதுக்குள்ளே வந்து விழுந்திருக்கு வண்டுகள்லாம். சரி, சிவப்பு கூன்வண்டு வந்து ஏன் வந்து வருது மரத்துலேங்கிறது போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வந்து மாடுகள்லாம் நிறையா வளர்த்துறோம்னு வைங்களேன். நம்ம தோட்டத்துலேயே நிறைய பேர் மாடு வளர்த்துவோம். மாடு வளர்த்தி அந்த சாணி கொண்டு போய் ஒரு இடத்துல ஜென்ரலாக போட்டு வைக்கிற பழக்கம் உண்டுங்க. வருஷ கடைசியில் அதை எடுத்து மரங்களுக்கு உரமாக போட்டுப்போம். அந்த சாணிக்குள்ளேங்க ஒரு வண்டு இனம் வந்து பெருகும், காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம புழு ஸ்டேஜில் இருக்கும்போதே அழிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதை நம்ம வளர விட்டோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காண்டாமிருக வண்டு வந்து பறந்து வந்து இந்த மட்டையில் வந்து ஓலையில் கழுந்து மட்டையில் வந்துட்டு பச்சை மட்டையில் வந்து கடிக்குங்க. அந்த வாசம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, மரத்தோட வாசத்தை வந்து காற்றுல அதிகமாக பரவ விடும். இன்கேஸ் பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல கூன்வண்டு இருந்தாலும் அதுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஹோஸ்ட் மாதிரிங்க அது. அந்த வாசத்தை நோக்கி கூன்வண்டு வந்து மறுபடியும் எச்சா மரத்தை டேமேஜ் பண்ணி குருத்தை கடிச்சு விட்டுருதுங்க. அதனால எனக்கு வந்து மரங்கள் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்னு கேட்டிங்கன்னா, மாட்டு சாணத்தை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் விடுறது தான். ஒன்ஸ் வண்டு வந்துருச்சுன்னா அப்புறம் அழிக்கிறது ரொம்ப சிரமங்க. ஐ ஹோப் இந்த சிவப்பு கூன்வண்டு பொறிகளை வச்சு கூடிய சீக்கிரம் அழிச்சிருவேன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.